ஹாய் guys and welcome back to Motors தமிழ். Volkswagenலேருந்து ரீசெண்டாக GT லைன் அண்ட் GT ப்ளஸ் ஸ்போர்ட் அப்படிங்கிற ரெண்டு வேரியண்ட்டை இந்த டைகூனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட டைகூன் GT ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியண்ட் இருக்குது. இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ரமணி Volkswagenக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை குவரிஸ்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பார்த்தோன்னா நமக்கு GT ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியண்ட். இந்த GT ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியண்ட் நமக்கு 1.5 லிட்டர் இன்ஜினில் மட்டும்தான் வரும். இது இல்லாமல் GT லைன் வேரியண்ட்டும் வருது. அது வந்து நமக்கு 1 லிட்டர் இன்ஜினில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 150 bhp அண்ட் 250 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இந்த டைகூன் GT 1.5 லிட்டரை நம்ம ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா நான் கார் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீப் பிளாக் கலரில் கார் பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. LED DRL நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு LED தான் வருது. கீழே பார்த்தோன்னா ஃபாக் லாம்ப்ஸ் வந்து நமக்கு ஹாலஜனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த GT ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே டீக்ரோம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நமக்கு ஃப்ரண்ட்டில் கிரில்லுமே டீக்ரோம் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம GT ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு க்ரோம் ஃபினிஷ் வரும், அதுவுமே நம்ம டீக்ரோம் பண்ணிட்டாங்க. கீழே பார்த்தோன்னா நமக்கு ஸ்கிட் பிளேட்லேயுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் GT பேஜிங் நமக்கு ரெட் கலரில் வந்துருது. அண்ட் இந்த கலர் பார்த்தோன்னா நமக்கு டீப் பிளாக் கலர். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ டைமென்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா இந்த காரில் நமக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. பட் இந்த அலாய் வீல் பார்த்தோம்னா இந்த GT ப்ளஸ் வேரியண்ட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா 17 inch வீல்ஸ் தான். 205/55 or 17 inch வீல்ஸ் வந்துருது. அண்ட் பிரேக் கேலிப்பர்ஸும் நமக்கு ரெட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு வழக்கம் போல் பாடி கிளாடிங்கும் காரை சுற்றி ரன் ஆகுது. GTயோட பேஜிங் நமக்கு ஃபெண்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ரூஃப் ரேல்ஸ் வந்துருது, அது ஒரு மேட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சன் ரூஃப் வந்துடும் ஷார்க் ஃபின் ஆட்டனும் நமக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு இந்த டோர் ஹேண்டில் மட்டும் ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மிச்சப்படி நமக்கு சைடில் ஃபுல்லாகவே பிளாக் தான். அண்ட் வீல் பேஸ்னு பார்த்தோம்னா 2650 Nm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 188 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துருது. இப்போ நம்ம ரியர் ஆங்கிளில் போயிட்டு இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா நம்ம நார்மல் டைகூனில் பார்க்குற மாதிரி இதுலேயும் நமக்கு கனெக்டட் LED லேம்ப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு LED தான் வருது. இங்கேயுமே நமக்கு GT அப்படிங்கிற பேஜிங் ஒரு ரெட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டைகூன் பார்த்தோம்னா நமக்கு இதில் அந்த டைகூனோட பேஜிங் பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பம்பர் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்கிட் பிளேட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துட்றாங்க. பூத் ஸ்பேஸ்லையுமே எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. 385 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். இந்த சீட்ஸை நம்ம வேணால் 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நமக்கு பூட் லேம்புமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் இந்த காரில் நமக்கு வந்துடுது. ஸோ இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் கொடுக்கும். கண்டிப்பாக அது நம்ம ஆல்ரெடி ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூவில் பார்த்துருப்போம். ஸோ இதில் ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ரெட் கலர் ஸ்டிச்சிங் வந்துருது. GT அப்படிங்கிற பேஜிங் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். அண்ட் ரூஃப் லைனிங்குமே எனக்கு இதில் பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேபின் லாம்ப்ஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல 2 LEDயில் கொடுத்துட்றாங்க. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஆம்ரெஸ்ட்டுமே இந்த காரை நமக்கு வந்துடுது. ஸோ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இதில் நமக்கு 2 கப் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த சீட்ஸ் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது நம்ம டீட்டெயில்டு டிரைவர் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலாம், நான் காத்துறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைகூன் GT ப்ளஸ் ஸ்போர்ட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், அதாவது 7 ஸ்பீட் DSG வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு 25 lakhs வருது. 24.98 lakhs வருது. அண்ட் இதே நம்ம மேனுவலில் போயிட்டோம்னா 23.49 lakhs வருது. இந்த டீப் பிளாக் கலர் எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல பார்த்தோன்னா பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு மேட் சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங் பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஹெட்லாம்ப்க்கான ஸ்டாக்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த காரில் நமக்கு எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்துருது. அண்ட் டைகூன் அப்படிங்கிற ஒரு ஸ்கஃப் பிளேட்டும் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் நம்ம Volkswagen காசில் பார்க்குற மாதிரி அந்த பெடல் எல்லாமே நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீட்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு GT அப்படிங்கிற பேஜிங் இருக்கும். ஸோ அது அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அண்ட் சீட்ஸும் பார்த்தோன்னா நமக்கு லெதரட் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஸோ இன்டீரியரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த காரில் ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே நமக்கு அந்த ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு ரீச் அஸ் வெல் அஸ் இருக்கு 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. அது நம்ம ஆல்ரெடி Volkswagen காசில் பார்த்தது தான். நம்ம வேணால் வியூவும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரெட் கலர் பேக் லைட்டில் பார்க்கறதுக்கு செம ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. ரைட் சைடில் இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் கொடுத்துட்றாங்க. அண்ட் GT லைன் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வரும். நான் அது அந்த ரிவ்யூவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10.1 inch அதே டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் தான். அதுவுமே எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. டேஷ்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பிளாக்ல இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸோட சைஸும் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது. கூல்டு க்ளோ பாக்ஸ் இதில் நமக்கு வந்துருது.
அண்ட் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த கார் நமக்கு வந்துடும். ஒரு சன்ரூஃப் இந்த காரில் கொடுத்துட்றாங்க. பேனோராமிக் கிடையாது, ஒரு நார்மல் சைஸ் தான். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூஃப் லைனிங் ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் கலரில் தான் வருது. ஸோ டீசெண்டான ஒரு சைஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கேபின் லேம்ப்ஸ் நமக்கு இதில் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸும் நமக்கு டச்சில் தான் கொடுக்குறாங்க. இது நமக்கு 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி வேரியன்ட். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேர் கொடுத்துருக்காங்க. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் இந்த கார் நமக்கு வந்துருது. ஒரு மேனுவலான ஹேண்ட்பேக் தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் தான். இதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ரியர்லையுமே நமக்கு இந்த காரில் ஏசி வெண்ட் வந்துடும். ஸோ இந்த GT ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியன்ட் பார்த்தோன்னா நமக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் ரெண்டுலையுமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு டார்க் கலரில் எங்கே பார்த்தாலும் கார் வந்து செம ஸ்போர்ட்டியான ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த காருக்கு நமக்கு 4 இயர்ஸ் ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் வாரண்டி வந்துடும். ஸோ இதுதாங்க இந்த Volkswagen Tiguan GT ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியன்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.